திட்டம் தந்தீ தெரியவில்லை என்னை புரியவில்லை ஆடுகள் பின்னே அழைத்து திரிந்தே ஆடுகள் பின்னே அழைத்து திரிந்தே அரியணை ஏற்றி அழகு பார்த்தீ அரியணை ஏற்றி அழகு பார்த்தீ இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் என் மாத்திரம் என் குடும்பம் என் மாத்திரம் இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் என் மாத்திரம் என் குடும்பம் என் மாத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி இதெல்லாம் வேலைக்காக அந்த சராசரங்களையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். 95வது சங்கீதத்துல இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவர் ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜனுமாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த பொதுவாய் ஒரு அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக அத்தனை பேர் இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த சராசரங்களில் உலகத்தையே உருவாக்கின ஒரு சர்வ வல்லமையுள்ள ஒரு தெய்வம் ஒன்று இருக்கிறார். சரிங்களா? ஸோ எனக்கு நான் நினைத்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அவருக்கும் நீங்க நினைத்திருக்கக்கூடிய இதுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கலாம். சரிங்களா? ஆனால் ஒன்றே பொதுவாக ஒரு தெய்வம் ஒன்று உண்டு. உலகத்தை உருவாக்கின அந்த தெய்வம் சொல்லுகிறது, மலைகளை அவர் உருவாக்கினார், பள்ளத்தாக்குகளை அவர் உருவாக்கினார், சமுத்திரத்தை அவர் உருவாக்கினார், சமுத்திரத்தின் மச்சங்களையும் அவர் உருவாக்கினார். அப்ப தெய்வம் ஒன்று இருந்தது அப்படின்னா அந்த அண்ட சராசரங்களையும் அவர் உருவாக்கி இருக்க முடியும். அவர் தான் தெய்வம். அப்போ அந்த சராசரங்களையும் உருவாக்கின அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவருடைய எண்ணத்துல ஒரே ஒரு காரியம் தான் பாருங்க, உருவாக்குன அந்த ஒரே ஒரு தெய்வம் இந்த ஜனத்தை மனுஷ மனுகுலத்தை உருவாக்குறார். பாத்தீங்களா? அந்த மனுகுலம் தம்மை நோக்கி கடந்து வரும்படியா அவர் ஒரு ஆசை கொண்டு இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார். உலகத்துல ஒரு தெய்வம் என்று ஒன்று இருக்குமே, ஆனால் அந்த தெய்வம் தாம் உண்டாக்கின அந்த ஜனம் தம்மிடத்துல கடந்து வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறார். இந்த வசனத்துல பார்க்க முடியும். சரி, நமக்கு நம்மளுடைய குடும்பங்களுக்கு தேவைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். சிலருக்கு தேவைகள் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக தேவைகள் இருக்கலாம். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமா இருக்கலாம். சிலருக்கு தங்களுடைய பிரச்சனை எந்த பில்லி சூன்யம் எல்லாம் கட்டுல பிசாசின் போராட்டங்கள் எந்த விதமான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேவைதான் எனக்கு முக்கியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தேவையில இந்த உலகத்துல பார்க்க முடியும், அநேக ஜனங்களிடத்துல பார்க்க முடியும். ஆனா ஒண்ணு முழுமையான தீர்வு நம்மால கொடுக்கவே முடியாது. பாருங்க, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு சக நண்பனாய், ஒரு சக நண்பர், ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு தலைவனாய் அந்த குடும்பத்திற்கு அல்லது நம்ம உற்றார் உறவினர்களுக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஒரு வார்த்தையினால பேச முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு தான் நம்மளால கொடுக்க முடியும். பாருங்க, இப்போ சிறிது நேரம் நிரந்தரமான ஒரு சுகம், நிரந்தரமான ஒரு விடுதலை, நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் என்பது அது அந்த சராசரங்களையும் உருவாக்கின சர்வவல்லமுள்ள ஒரு தெய்வத்தினால மாத்திரம்தான் அது கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்திடத்திலிருந்து ஒரு விடுதலையும், அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்திடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட தெய்வத்திடத்திலிருந்து ஒரு
வழியையும் அப்படிப்பட்ட ஒரு தேவைகளை உங்கள் வாழ்க்கையில இருக்குமானால் அந்த தெய்வம் மாத்திரம்தான் உங்களுக்கு ஒரு தீர்வாய் இருக்க முடியும். அவர் அழகா சொல்லுகிறார். அந்த வசனத்தை நீங்க படித்திருப்பீர்களா உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எல்லாத்துக்குமே ஒரு உதாரணம் உங்க வாழ்க்கையில முன்மாதிரிகள் அநேகர் உண்டு. ஆனா இந்த வசனத்தின் அடிப்படையில், இந்த அதிகாரத்தின் அடிப்படையில நமக்கு ஒரு முன்னோர் காணப்பட்டிருக்காங்க. அந்த முன்னோர்கள் தங்களுடைய தெய்வத்தை செவித்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் அவருடைய அந்த தெய்வத்துடைய ஒரு கோட்பாடுகளையும் அந்த தெய்வத்துடைய சட்ட திட்டங்களையும் அவருடைய சொல்லை ஒரு சில நேரங்களிலே தவற விட்டு அதை விட்டுவிட்டபடினால முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தையும் முழுமையான ஒரு விடுதலையும் அவர்கள் பார்க்க முடிகிறதில்லை. அப்போ இந்த காணொலியை கேட்டிருக்கக்கூடிய நாம் அந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருமாப்புள்ள ஒரு இருதயம், கடினமான அந்த இருதயத்தை உடையவர்களை போல அல்லாமல் இந்த சராசரங்களை உருவாக்குகிற இந்த சர்வ வல்லவரிடத்திலிருந்து ஒரு ஆலோசனையை அவர் கூறும் பொழுது அதை அப்படியாக நாம் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொஞ்சம் புரிந்தவர்களாய் அதை நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தி வாழும் பொழுது நாம் விடுதலையை பார்க்க முடியும். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஒரு வல்லமை உண்மையுள்ள ஒரு தெய்வத்துடைய அந்த சன்னிதானத்திலிருந்து வார்த்தையின் வடிவில கடந்து வருகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை உலகத்தை உருவாக்கின கடவுள்கிட்டிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிரந்தரமான சமாதானமும், நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம், நிரந்தரமான ஒரு விடுதலையும் நாம் பார்க்க முடியும். இந்த வேலையில் இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த அதிகாரம், இந்த வார்த்தையின் மூலியமாய் நாம் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வை கொடுக்கிறவராய் இருக்கிறார், ஒரு ஆலோசனையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். திகைத்து நிற்கக்கூடிய ஒரு சூழல்களில என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு புத்திமதியை நமக்கு கொடுக்கிறபடினால் எல்லா காரியங்களிலும் விடுதலையோடு கூட வெற்றியோடு கூட நம்மளால வாழ முடியும். கண்களை மூடுவோம். இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வர வேண்டும். இந்த உலகத்தை உண்டாக்கின ஒரு தெய்வத்திடத்திலிருந்து எங்களுக்கு வழிபிறக்க வேண்டும். இந்த உலகத்தில் இந்த உலகத்தை உண்டாக்கின அந்த தெய்வத்திடத்திலிருந்து தான் எங்களுக்கு வழிபிறக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்திடத்திலிருந்து ஒரு ஆலோசனை வர வேண்டும் என்று இந்த வேலையிலே நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே.